நடிகர் சீனிவாசன் 80-90களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என 5 மொழிகளில் ரஜினி, கமல், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி என எல்லோருக்கும் டான்ஸ் மாஸ்டராக இருந்த புலியூர் சரோஜா அவர்களின் கணவர் நடிகர் சீனிவாசன். தடிமான மீசை, முட்டக்கண்ணு, கரகர குரல்னு வில்லன் நடிகராக நடிப்பில் மிரட்டியவர் நடிகர் சீனிவாசன்னா நடனத்தில் புலியூர் சரோஜா. புலியூர் சரோஜாவுக்கும் நடிகர் சீனிவாசனுக்கும் ஒரே ஒரு மகன் சத்யா. அவர் இப்போ இல்லையாம், விபத்தில் இறந்துட்டாராம். டாக்டருக்கு படிச்சிருந்த மகன் சத்யா ஒரு நாள் தன் நண்பனுடன் ரோட்டோரமாக உட்காந்து இளநீர் சாப்பிட்டு இருக்கும்போது 2 பஸ் ஓவர்டேக் பண்ணி வரும்போது ஓரமாக இளநீர் சாப்பிட்டு இருந்த சத்யாவும் நண்பனும் ஆன் தி ஸ்பாட்டில் இறந்துட்டாங்களாம். மகன் இறந்ததும் நடிகர் சீனிவாசனும் புலியூர் சரோஜாவும் தன் மகனுக்காக சேர்த்து வச்ச 6-7 வீடுகளை எல்லாத்தையும் விற்று தன் மகன் சத்யா நினைவாக சென்னை ராமாவரத்தில் இல்லாத ஏழை பசங்களுக்காக சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டு வராங்களாம். நடன இயக்குனர் புலியூர் சரோஜாவின் பூர்வீகம் கேரளா ஆலப்புழாவை சேர்ந்தவங்க. பரம்பரையாக பெரிய பணக்காரங்களாம் புலியூர் சரோஜா. கணவர் சீனிவாசன் நாடக நடிகர். சீனிவாசன் நல்ல மனசை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் புலியூர் சரோஜா. சீனிவாசனுக்கு என்ன சொத்து சுகம் இருக்கா, இல்லை சீனிவாசனை பார்க்க தான் பர்சனாலிட்டியாக இருக்கான்னு புலியூர் சரோஜா அம்மா கேட்டாங்களாம் கல்யாணத்தின் போது. சீனிவாசனை திருமணம் செய்த போது புலியூர் சரோஜா அம்மா குடும்பத்திலிருந்து யாருமே வரவில்லையாம் கல்யாணத்துக்கு. இன்னைக்கு உனக்கு வயசு இருக்கு தெரியாது, எங்களை மாதிரி வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுன்னு சொன்னாங்களாம் புலியூர் சரோஜா அம்மா. சீனிவாசன் புலியூர் சரோஜாவின் ஒரே ஒரு வாரிசான மகன் சத்யா இன்னைக்கு இருந்திருந்தா